ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கும். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். Uncharted 4 Thieves End. ஆல்ரைட், நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட் 11ல தான் இருக்கும். நம்ம ஃபைனலி 11 எபிசோட் வந்துட்டோங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமுக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல்ரைட், here we go. ஆல்ரைட், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு சீக்ரெட்டான ஒரு சிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க. இந்த சிட்டி பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், லிபர்டாலியா. ஆல்ரைட், பார்த்தீங்கன்னா இந்த கடல் கொள்ளறிகள், அதாவது கடல் கொள்ளையர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்களா, தீவ்ஸ், அதாவது பைரட்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே உலகத்தில் இருக்கிற பிக்கெஸ்ட் ஹைஸ்ட்டை வந்து, அதாவது திருடி இந்த இடத்துல இந்த ஊர்ல வச்சிருக்கிறதா நம்ம க்ளூ கிடைச்சு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆல்ரைட் சாம், இங்க பாத்தீங்கன்னா பைரட் கோட் ஏதோ எழுதிருக்காங்க கான்டாக்ட் மாதிரி. ஓகே, சோ நம்ம நோட்டை பாத்துடலாம். ஓகே, நம்ம ஸ்கெட்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த இடம் வந்து பல வருஷமா பில்ட் பண்ணியிருப்பாங்க. இது இடம் கட்டுறதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லைல்ல. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இந்த இடத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஆல்ரைட், ஸோ கைஸ், நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா Uncharted கம்ப்ளீட் சீரீஸாக போட்டுக்கிறோம். நீங்க போய் என்னோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எபிசோடா இருக்கும். இல்லை நான் இந்த எபிசோட தான் பர்டிகுலராக பார்க்க வந்திருக்கேன்னா நீங்க இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ், நோ ப்ராப்ளம். ஆல்ரைட், ஸோ இந்த குதிரையோட அதாவது எலும்புகள்லாம் இங்க இருக்கு பாருங்க அப்படின்றான். இதெல்லாம் ரொம்ப பழமையா உள்ள குதிரைகள், அது செத்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்றான். பல வருஷமாச்சு இந்த இடம்லாம் யாருமே டிஸ்கவர் பண்ணல. இன்னி மனித காலடியே இன்னி படலை. அதாவது அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறமா இந்த இடமே வந்து ஃபுல்லா யாராலையும் டிஸ்கவர் பண்ணி தொட முடியல, டச் பண்ண முடியல அப்படின்றான். ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னோட எக்ஸ்பிளனேஷன் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே எல்லாமே கரெக்டாக தான் தோணுது. ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம மேலே ஏறி பார்த்துடலாம். ஓகே, ஸோ அந்த உள்ள ஏதாவது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஹே சாம், என்ன நினைக்கிறேன்? கமான் சாம், பின்னாடி வந்துரு. ஓகே, மேலே ஒரு வழி இருக்குது, நம்ம அந்த வழியாக போயிடலாம் கைஸ். ஓகே, ஸோ நாலா பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஐ திங்க் டக்குன்னு நினைக்கிறேன், டக்குனோ ஏதோ ஒரு இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ்லாம் வருங்க, அந்த இது பிளாக் கலர் பேர்ட் மாதிரி. ஸோ அதுதான் நாலா பக்கம் சுற்றுது. ரம்பாட்லா. ஆல்ரைட், ஓகே ஓகே கைஸ், நம்ம செக் பண்ணி. கீழே ஏதோ சாம் ஏதோ கூப்பிட்றானா. இங்கே ஒரு சேர் மாதிரி இருக்கு, உட்காந்துட்டான். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இந்த இடம் பார்க்குறீங்க ரொம்பவே அமைதியாக குவைட்டாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ. இங்கே பாரு. Cheers. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் உட்காந்து செலிப்ரேட் பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா? ஓகே, என்னோட மக்க வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்றான். அவன் என்ன சொல்றானா, சர்வீஸ் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சுல அப்படின்றான். ஆல்ரைட், ஸோ இந்த இடத்த வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறாங்க கைஸ். அவங்களோட சேர்ந்து நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துலாம். ஆல்ரைட் கைஸ், நம்ம தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் மாதிரி போயிட்டு இருக்குது ஒரு வழியில. ஐ திங்க் ரைட் சைடில் தான் ஏதோ நம்ம போக வேண்டிய வழி இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ரைட், கேப்டன் ஏவ்ரி. ஸோ நீ வந்து உயிரோடு இருந்திருந்தா இந்த இடமே செம்மையா இருந்திருக்கும்ல அப்படின்றான். ரைட், அவனுக்குலாம் செத்து போய் பல வருஷம் இருக்கும், 100 வருஷத்துக்கு மேலேயாச்சு. ஸோ இது என்னது அப்படின்றான். இந்த சிம்பிளை வந்து யார் மார்க் பண்றா? இது ஒருவேளை அனதர் சிம்பிளா இருக்குமோ தெரியல. ஒருவேளை யாராவது இன்வைட் பண்றதுக்காக அந்த மாதிரி சிம்பிள் வரைஞ்சு வச்சிருப்பாங்களா தெரியல. அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைரட்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, செல்லுங்க. இது அந்த காலத்துல இதெல்லாம் வந்து ஒரு ஜெயில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நாட்டில் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா இங்கே தான் பிடிச்சி வச்சிருவாங்க. ஸோ அதை தான் அவன் சொல்றான். ரைட், ஸோ குட்டி ட்ரெஷர் வேற கிடைச்சிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுதாங்க அந்த தண்டனைகள், அதாவது அந்த தலையை அதுக்குள்ளே வச்சு அண்ட் கையை எப்படி வச்சு தலையை வெட்டிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய தண்டனை. ஓகே சாம், செக் இட் அவுட்னு சொல்லி கூப்பிட்டான். அவனே நம்ம பின்னாடி விட்டான். அவ்வளோ நம்ம போயிடலாம் கைஸ். ஓகே, லெஃப்ட் சைட் போயிடலாம். ஓகே, மேலே வழி இருக்கு. இந்த வழியா
ஃபாலோ பண்ண அப்படின்றான். ஓகே மேலே ஏறணுமா என்ன? ஆல்ரைட். ஸோ மேலே ஹைட்டாக இருக்குது. பூஸ்ட் பண்ணுவானா சாமு? கீழே ஏதோ ஒரு வழி போகிற மாதிரி இருக்குது. ஓ ஓகே, கீழ் வழியாக போகணும். ஏய் இந்த வழியா வா. இந்த இடம் இடியாமல் இருக்குன்னு நினச்சேன். ஓகே அவன் வந்தக்கப்புறம் இடிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ரிட்டர்ன் அந்த சைடு போக முடியாது. ஓ கைஸ், ஸோ இந்த சைடு ஏதோ ஒரு வழி. ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கிறதுக்காக ஹைட் அவுட் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. என்னன்னு தெரியல, என்னத்தை ஹைட் பண்ணியிருக்காங்க, எது வச்சு அவங்க ஹைட் பண்ணுறாங்க ஒளிகிறாங்க அப்படின்னா. ஸோ இந்த கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்டோட மேப் நினைக்கிறேன். இது வந்து ஒரு லே அவுட்டு. புதையல் வந்து அங்கே தான் இருந்திருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த டவர் தான். ஸோ இந்த பசங்கள்லாம் எங்கே வச்சுருந்துருப்பாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் ட்ரேக் சொல்கிறாப்புல. ஓகே ஸோ இது வந்து நம்ம வந்த வழி தானே? ஆமாம் ஆமாம் வந்த வழி. ஓகே அண்ட் இந்த வழியாக போய் பார்த்துடலாம். ஓகே இதுவும் வந்த வழி தான். ஆல்ரைட் கைஸ், நம்ம சுற்றி அந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். போயிடுவோம். இடமே பாருங்க எப்படி இருக்குன்னு. மேலே ஏதோ இருக்கு. ஓ ஓகே ஏணி. ஃபைன், மேலே ஒரு ஏணி இருக்கு, ஏறி வண்டி தான். ஓகே ரெண்டு வழி போகுது, ரைட் அண்ட் லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் சைடு போனால் ஆல்ரைட். ஸோ லெஃப்ட் சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லெஃப்ட் சைடே போயிடலாம் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாடஸ் லிட்டில் சர்ச். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சர்ச் இருந்திருக்கு. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வெளியே போக முடியும். ஓ இது முன்னாடி இது கிணறா இருந்துச்சு. ஓ இந்த இடமே பாருங்க எப்படி இடிஞ்சு விழுந்துருக்குன்னு. ஓ வந்துட்டானுங்களா, சூப்பர். காலனி மெம்பர்ஸ் வந்துட்டானுங்கடா அப்படின்றானுங்க. ஆல்ரைட் ஓகே. ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கிரெனேட் லான்ச்சர் இருக்கு. போட்டு பழத வண்டி தான், ஸ்டெல்த் எல்லாம் கிடையாது. போட்டு தெரிச்சாவும் பாருங்க வானத்துக்கு பறக்க விட்டுற வேண்டி தான் எல்லாத்தையும். ஆல்ரைட் காய்ஸ், ஃபைனலி நம்ம எதிர்பார்த்துட்டு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அன்செட்டட் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஓடு நல்ல வேலை நம்மகிட்ட கிரெனேட் லான்ச்சர் இருக்கு, லோட் பண்ணிடலாம். ஆல்ரைட். ஸோ சாம் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி போட்டு தள்ளிட்டு இருக்கிறாப்புல. ஆல்ரைட் ஆல்ரைட். இங்கே ஒருத்தருக்கான், இங்கே ஒருத்தருக்கான். அவன் நம்மளை பார்க்கல. இந்த வாங்கிக்கோ, போடு போடு. அவ்வளோதான், வேற லெவல் வேற லெவல். ஏய் செமையாக சண்டை போட்டான். ஆல்ரைட். ஸோ போடு, அவ்வளோதான், சதறிட்டான். போடு, இந்த வாங்கிக்கோ. மேலே ஒருத்தருக்காண்டா. ஆல்ரைட் மேலே 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 மேலே. ஓகே மேலேயே ஏறி போட்டுடலாம். ஓ ஷார்ட் கன் சவுண்ட் கேட்டுச்சுங்க எனக்கு. ஓகே 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 ஓகே. இந்த வாங்கிக்கோ, போடு. இந்த நீயும் வாங்கிக்கோ. ஆல்ரைட் உனக்கும் வாங்கிக்கோ. ஓ இங்கே விழுந்துருச்சு. ஓகே ஓகே சீவனை போட்டுடலாம். போடு. ஆல்ரைட் இந்த போடு. அவ்வளோதான், சதறிட்டான். அவனுக்கு பாருங்க ஃபுல்லாக ஆர்மர் வச்சிருக்கறனால ரெண்டு என்ன சொல்கிறது, அந்த கிரெனேடோட ஷெல்ஸ் கேட்குது பார்த்தீங்களா, அப்போ தான் அவன் சாவுறாங்க. ஓ இது பின்னாடி ஏதோ இருக்குது. ஓ இதுவா? ஓகே ஓகே. இதை அந்த ஃபயர் வரும் தானே. ஓகே ஒருத்தனை சுட்டு பார்ப்போம். நீங்கள் ஒருத்தவரான். இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான். என்னடா சத்தமே இல்லாமல் போய் விழுகிற. ஆல்ரைட். ஓ ஓகே 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 ஓகே. கிரெனேட் அங்கே தூக்கி போடுறான்னு பார்த்தா இங்கேயே தூக்கி போட்டோம். இந்த வாங்கிக்கோ. ஓகே ராஃபா 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 கன் எடுத்து போட்டுற வேண்டிதான். போடு. அவ்வளோதான். இந்த வந்து வேற லெவல் எஸ்எம்ஜிங்க இந்த கன்று. போடு. ஆல்ரைட். ஸோ இது பார்க்கவே பிஸ்டல் மாதிரி இருக்கும், ஆனால் ஃபயர் ரேட் அதிகம். மான் சாம் வேற லெவலில் நீ சண்டை போட்டுக்கிற. ஓகே ஸோ இங்கே ஒரு ரைஃபிள் ஒன்று இருக்குது, அதை எடுத்து போட்டுற வேண்டிதான். மிஸ் ஆகிட்டான். வேணாம் வேணாம், நம்ம கிரெனேட் லான்ச்சரே எடுத்து வெட்டிக்க வச்சு சதற விட்டுறலாம். அவ்வளோதான், சதறிட்டான். ஆல்ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் இருக்குது. ஷார்ட் கன் வேணாம், இந்தா வாங்கிக்கோ. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், சதறிட்டான். அந்த மேலே ஒருத்தர் இருக்கான், ரொம்ப நேரமாக இருக்காங்க மேலே. ஆல்ரைட் முடிஞ்சுட்டானுங்க நினைக்கிறேன். அவ்வளோதான். யா ஸோ புல்லட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அவனுங்க பார்த்தீங்கன்னா நம்மளை எதிர்பார்க்குறாங்களா இல்லை ட்ரெஷரை வந்து எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. புதையல் தேட வந்தாங்களா இல்லை எங்களை தேட வந்தாங்களா?
ஆல்ரைட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரேஃபோட ஆளுங்க தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரேஃபும் நேடினும் பார்த்தீங்கன்னா எங்களை வேற லெவலில் தேடிட்டு தான் இருக்கானுங்க. போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம மேல் வெளியே தான் போகணுமா இல்லை? சரி ஏறிட்டோம், டக்குன்னு சுற்றி இந்த சைடு தான் வரோம். மேலே தான் வழி இருக்கா என்ன? ஓகே, இந்த ஜன்னல் கிட்ட குதிப்பான்னு நினைக்கிறேன். குச்சிருவோம். ஏய் குச்சாச்சு. ஓகே ஃபைன். ஓகே, ஆப்போசிட்டில் போகணுன்னு நினைக்கிறேன். மேலே ஏறிடும். அந்த சைடு குதிச்சா சப்போர்ட்டே இல்லையே, ரோப்பும் போட முடியாது. எப்படி குதிக்கிறது இங்கேருந்து? மேலே எப்படி போகிறது? ரைட், போயிடலாம். ஓகே, ஹிண்ட்டு. ஓகே மேலே தான் போகணும். கரெக்டாக தாங்க நம்ம போயிருக்கோம். ஆனால் மேலே இங்கே எந்த வழியாக போகிறது? ஓகே, ஸோ இது வழியாக நம்ம ஏறி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிடலாம். ஸோ நம்மளுக்கு ஓகே, இங்கே இருக்கு ஷோர் லைன்ஸ். நிறைய பேர் வந்துட்டானுங்க. ஸ்னைப்பர், அதாவது ரைஃபிளில் ஸ்னைப்பர் வச்சு போட்டுடலாம். வாங்கிக்கோ, போடு. வேற லெவல், நைஸ் ஷாட். நீயும் வாங்கிக்கோ. ஓகே, ஷார்ட் கன் வந்துட்டாங்க. அந்த ஷார்ட் கன்காரன் வந்துட்டான். ஓகே, மேலே இந்த வாங்கிக்கோ. ஆல்ரைட், நம்ம சைனா கன் எடுத்துடலாங்க. சைனா லெக் ஜிஎல். ஆல்ரைட், நம்ம அந்த கன் எடுத்தாச்சு. இப்போ பறந்து போய் ஓகே நம்ம லைட்டாக நம்ம ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி கில்ஸ் எடுத்துடலாம். ஆல்ரைட், ஓகே, குதிச்சிட வேண்டிதான், யோசிக்காத. நெத்தன், கமான் நெத்தன், குதிச்சிடலாம். ஆல்ரைட், குதிச்சாச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே ஏறிடலாம். அடே அந்த பலகையில். ஆல்ரைட், ஸோ அவங்க நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒருத்தனை தான் போட்டோம். ஓகே, நம்ம அந்த சைடு போனோன்னா ஸ்விங் தான் பண்ணுவான். ஆல்ரைட், இதுக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஐ திங்க் ரைட் ஓகே, ரைட் சைடில் வழி இருக்குது. குச்சிட வண்டி தான். ஆல்ரைட், ஸோ கீழே குச்சிடலாம். நைஸ். அண்ட் ஆப்போசிட். யாராவது நீ பார்த்துருக்கியா? இல்லை நம்ம கிளியர் பண்ணிட்டோமா? ஓகே, நம்ம ஐ திங்க் கிளியரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லோடிங் ஆகிட்டுக்குது. ஓகே, லோட் ஆகிடுச்சு. லெட்ஸ் கோ. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆல்ரைட், போயிடலாம். ஏய் சாம், பின்னாடி வா. ஏய், இது எல்லாமே ஸ்டெடியாக தான்டா இருக்கு. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட அது கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குடா, அதை நம்பி வரல அப்படின்றான். ஆல்ரைட், நம்ம வந்துடலாம். ஓகே, ஸோ நம்ம போயிடலாம். ஏய், மறுபடியும் இருக்கானுங்க. இங்கேருந்தே போடுவோம். வாங்கிக்கோ. என்னடா அங்கேருந்து எட்டி பார்க்குறீங்க? சரியான பிளாஸ்ட்டு. போடு. நம்மால் தான் சுட்டுக்கிறானா? வேற லெவல் சாம். போடு, சதறிட்டான். ஆல்ரைட், நம்ம ஆக்ஷன்ல இறங்கிட வேண்டியதான் கைஸ். பொறுத்தது போதும். ஆல்ரைட், பிஜிஎம்லாம் வேற லெவலில் போட்டுக்கிறானுங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு தெறிக்க விட்டுறலாம். ஓகே, ஸோ அந்த சைடு ஏற முடியாது. ஓகே, இங்கே ஒரு பழக்க மாதிரி இருக்குது. இது வேலையாக நம்ம ஏறி போய் ஓடி போயிடலாம். ஓடி போய் குச்சிட வேண்டிதான். ஓகே, L1 ஓடு. நல்ல வேலை பிடிச்சிட்டோம். ஆல்ரைட், ஸோ எங்கே இருக்கா? ஓகே, பின்னாடி இருக்கா. ஸ்விங் பண்ணி இந்தா போடு. தெரிச்சாம பாருங்க. வேற லெவல் சரியான ஆக்ஷனுங்க. நல்ல வேலை, ஸ்விங் பண்ணிட்டே சுட முடிஞ்சுச்சு நம்மளால. யாருக்கிட்ட சாம் மேலியா கை வைக்கிற? ரைட், நம்ம வேலை ஏறி போயிடலாம் காய்ஸ். இங்கே ஒரு ஸ்விங் இருக்கு. இந்த ஸ்விங்கை பிடிச்சி நம்ம அங்கே போகணும். ஆல்ரைட், ஸோ நல்லா ஸ்விங் பண்ணிடலாம் காய்ஸ். ஓகே, கொஞ்சாச்சு, பிடிச்சிட்டான். நல்ல வேலை, பிடிக்காத மாதிரியே இருந்துச்சு. இங்கே ஒருத்தர் இருக்கான். இவனை பாருங்க எப்படி நாக் அவுட் பண்ணுறேன்னு. வெளியே போடு. அந்த ஆப்போசிட்டில் ஒருத்தன் பார்த்துட்டான். என்னடா பார்க்குற? நான் தான் வாங்கிக்கோ. அவ்வளோதான், போட்டு தள்ளிட வேண்டியதான். வந்துட்டானுங்க. ஏய், டவருக்கு ஆளுங்க இருக்கானுங்க. ஆல்ரைட், மறுபடியும் ஸ்விங் பண்ணி போயிட வேண்டியதான். ஓகே, நல்ல வேலை குச்சோங்க. ஆல்ரைட், ஓகே, யாரு இங்க இருக்கானுங்க? கீழே இருக்கான். போய் குச்சிட வேண்டியதான். இந்த வாங்கிக்கடா, போடு. ஆல்ரைட், அது பார்த்தீங்கன்னா சரியான பஞ்சு தான். ஓகே, அவன் மேலே வந்தால் நம்ம கீழே வந்துட்டோம். நைஸ் டாச் பண்ணியாச்சு. இந்த இவனுக்கு ஒரு நாக் அவுட் கொடுத்துடலாம். என்னடா கண்ணை ரீலோட் பண்ணிட்டுக்கிற? போயிட்டான். இவன் செத்ததுக்கு ஒரு நியாயம் இருக்கு. கத்திட்டே செத்தாங்க. அவன் ஒருத்தன் கத்தாமையே விழுந்தான் பாருங்க, சவுண்டே இல்லாம. கீழே போயிட்டாராம்மா அவரு. ஓகே, நம்ம ஸ்விங் பண்ணி அதே மாதிரி ஷூட் பண்ணிடலாம். எங்கடா அவன்? இங்க
இங்க இருக்கான் போடு. வாவ் நைஸ் ஷாட், வேற லெவலுங்க. இன்னொரு ஷாட் வாங்கிக்கலாம். இந்த வாங்கிக்கோ. 2 ஷாட்டுங்க, 2 ஷாட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவன் தெரியும்ல ஷாட் கன் ஆர்மர் பெரிய மனிதன், 2 ஷாட் கேட்கும் அவனுக்கு. ஆல்ரைட், மேலே ஒருத்தருக்கான். இவனுக்கு ஒரு அடியை கொடுத்துட வேண்டியதான். இந்த போடு, வாங்கிக்கோ. இந்த நீயும் வாங்கிக்கோ. வாவ் தட் வாஸ் எ குட் ஏர்கன், வேற லெவலில் ஏர்கன் வச்சா பாருங்க. இந்த நீயும் வாங்கிக்கோ. ஷார்ட் கன் கார வந்துட்டாங்க. போடு, 2 இது வச்சக்கோ. ஆல்ரைட், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போயிடலாங்க. போடு, வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ரீலோட். கைஸ், நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்க கைஸ். போடு. ஆல்ரைட், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த கன்லாம் வேணாங்க, இதாங்க நம்ம கிரெனேட் லான்ச்சர் தாங்க கரெக்ட். அதுவும் இல்லாமல் கோல்டு கலர், வேறு லெவலில் ஆமோஸும் இருக்குது. ஓகே, இங்கேருந்து குதிக்கணும். ஓ ஓகே ஓகே, நல்ல வேலை இந்நேரம் கீழே போயிட்டோம்னு நினச்சேங்க. ஆல்ரைட் கைஸ், ஸோ மேலே ஏதோ ஒரு ஜன்னல் மாதிரி தெரியுது. ஓகே, பூஸ்ட். வாங்க சாம், வந்து பூஸ்ட் பண்ணுறேன் நான் உன்னையே. டீம் ஒர்க் தாங்க இதில். ஆல்ரைட், ஓகே, ஸோ மேலே ஏறியாச்சு. போயிடலாம் போயிடலாம். பார்த்து போடா, கீழே ரொம்ப ஆழமா இருக்கு. உளுந்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட இருக்காது. யா நான் பார்த்துட்டேன். ஆல்ரைட், நம்ம கீழே போயிடலாம் கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஆஃப் த ஹில் மேலே ஏறிட்டே இருக்கணும். அதாவது டவர், டாப் ஆஃப் த டவர். நேரம் உளுந்துருப்போம். ஆல்ரைட், முதல் ஸ்டெப்பை என்றைக்குமே வாட்ச் பண்ணணும் அப்படின்றான். அது ரொம்ப முக்கியம், நம்மளோட தொழிலில் வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்றான். ஆல்ரைட், ஓகே, ஸோ ஏணி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஏணி வெளியே ஏறிட வேண்டியதா கைஸ். லேடர் வந்து நடுவில் உடஞ்சிருக்கு. ஓகே, மேலே போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இந்த உடஞ்சி போன டவரை கிளைம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டாஸ்க்கு. எப்படியாவது கிளைம் பண்ணி போயிடணும். ஆல்ரைட், ஸோ நம்ம இங்கே மேலே ஏறுறதுக்கு எப்படி ஸ்விங் பண்ணிட வேண்டியதான். இந்த ஆப்போசிட்டில் ஒரு லெட்ஜ் மாதிரி தெரியுது. ரைட், கரெக்டாக வச்சு ஸ்விங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஃபைன், பிடிச்சாச்சு. அண்ட் அந்த சைடு கை காட்டுறான். ஸோ பார்த்தீங்கன்னா கை காட்டுற இடம்லாம் நம்ம ஜம்ப் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆப்போசிட்டில் குதிக்கணுமா இல்லை எப்படி? சரியான வியூ தான் அப்படின்றான். ரைட், நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கீழே தான் வந்துட்டு, இல்லை வந்த வழியே வந்துட்டோம். சாம் போகிறாம பாருங்க, அதே மாதிரி நம்மளும் போயிட வேண்டியதான். ஓகே, ஸோ அவன் அந்த சைட் போயிட்டான், நம்ம இப்படியே போயிட வேண்டியதான். ஆல்ரைட், ஸோ ஆப்போசிட்டில் பிடிக்கிறானா? ஓகே, கை காட்ட மாட்டேங்கிறான். ஓகே, ஸோ இந்த சைடு. ஓகே, நம்ம ஓகே, இது வழியாக நம்ம மேலே ஏறி பார்த்துட வேண்டியதான். இங்கே ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, ஜம்ப் பண்ணிட்டான். ஆல்ரைட், ஸோ இந்த லெட்ஜ் பிடிச்சிட்டான். ஓகே, ஸோ இந்த மேலே ஏறுவான்னு நினைக்கிறேன். இந்த லெட்ஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே ஏறுவான்னு நினைக்கிறேன். அந்த மேலே அந்த பேட்ச் மாதிரி இருக்குது பாருங்க. ஏறிட்டான். ஃபைன். ஆல்ரைட், ஃபைனலி நம்ம ஏரியாச்சு கைஸ். அண்ட் இங்கேருந்து ஆப்போசிட்டில் குச்சிட வேண்டியதான். கரெக்டாக அந்த லெட்ஜில் நம்ம குச்சினா கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம நேராக போய் குச்சிடலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கை காட்டுறான். குச்சாச்சு. ஃபைன். இப்போ நம்ம அந்த ஏணியை பிடிச்சிட்டு போயிடலாம் கைஸ். நைஸ். சாம் எப்படியோ போயிட்டான் முன்னாடி. ஆல்ரைட், சரியான ஹையஸ்ட் டவருக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே இன்னி கொஞ்சம் ஹைட்டாக போகணும். ஓ கைஸ், வியூ பாருங்க, செம்மையாக இருக்குது.
ஆல்ரைட், ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஓகே, ஃபைனலி நம்ம வந்துட்டோம். ஆல்ரைட், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ இருக்குது, இது வழியாக போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன, நீ நம்பு, நீ என்னோட லீடர் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டான். ஓகே, நம்ம போகிறது தான், நம்மளை பார்த்தா அவனு வரான், குச்சிர வண்டி தான். ஆல்ரைட், நம்ம குச்சாச்சு ஃபைனலி. அப்படியே குச்சா அந்த சைடு போயிட வேண்டியதான். குச்சிரு 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 ஓடு. ஓ, கிராஃபிக்ஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. அதே மாதிரி தானே, வா அதே மாதிரி பண்ணிட்டே வாடா, பின்னாடியே வா அப்படின்றா. ஓகே, சர்க்கிட் கீழே போயிடலாம் கைஸ். ஸோ நம்ம அந்த இருக்கிறதுலே அந்த பெரிய டவருக்கு நடுவில் வந்துட்டோம் போல. சேம்பர் வேற போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட் உள்ள டிஸ்ட்ரிக்ட் இந்த பில்டிங். இது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்களா என்ன? ஸோ பார்த்தீங்கன்னா லிபர்டாலியா நாட்டை சேர்த்தவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கம்யூனிட்டி, அதாவது ஒரு கேங்காக உட்காந்து அந்த காலத்தில் இருக்கிற தேச தலைவர்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுற ஒரு முக்கிய புள்ளியான ஒரு இடம் அந்த பில்டிங்கு. ஆல்ரைட், ஸோ மேலே எதுவும் இல்லையாமா. ஸோ அந்த சைடு ஸ்டெப்ஸ் போகுது, அங்கேயும் நம்ம செக் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். ஏதாவது சின்ன சின்ன ட்ரெஷர்ஸ்லாம் கிடைக்கும் திடீர்னு, நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஏய், இங்கேயும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மிஸ் பண்ணியிருப்போம் இதை. ஓகே, லோட் பண்ணிவிட்டு அதை எடுத்தாச்சு. அப்போ கீழே தாங்க வழி இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுறக்கு பல வருஷங்கள் ஆகிருக்கும் அப்படின்றான். பைரேட்ஸ்லாம் வந்து வேற லெவலில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பானுங்க அப்படின்றான். பார்த்தீங்கன்னா காசால ஒரு சுவையை வாங்க முடியாது அப்படின்றாங்க. ஓகே காய்ஸ், ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த சைடு தான் வருது. அப்போனா நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துக்கும் வந்துட்டோங்க. ஓ, ஸோ இந்த இடத்துல ஒரு சண்டையே நடந்திருக்குங்க, ஒரு வாரே நடந்திருக்கு. இல்லை செத்து கிடக்குறானுங்க பாருங்க. அட கடவுளே, கேனன்ஸ் இருக்கானுங்க, பேரிகேட்ஸ் வச்சிருக்கானுங்க. என்ன நடந்திருக்கீங்க? சம் கைண்ட் ஆஃப் ட்ரூத். சண்டை தாங்க போயிருக்கு. கேள்வி என்னன்னா, யாரை சண்டை போட்டு இருந்தான், அப்புறம் எதுக்கு சண்டை போட்டு இருந்தாங்க, அதுதான் இப்போ டாஸ்க்கு. ஏன்னா ஒவ்வொரு க்ளூவும் நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம புதையில் இருக்கிற இடத்த ரீச் பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ இந்த பாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபேன்சியாக போட்டிருக்காங்க. ஸோ இவங்கள பார்க்கும்போது ஒரு சோல்ஜர்ஸாக தான் தெரியுது. ஒருவேளை காலனி மெம்பர்ஸுக்கும் சோல்ஜருக்கும் சண்டை நடந்திருக்கும். நிறைய பேர் வந்து இந்த சண்டையை பார்த்துட்டு அந்த புதையலை வந்து இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. அதனால தாங்க அந்த சேரியட்லாம் உடஞ்சிருக்கு. ஓ, இந்த இடமே பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஓ மை காட், இடம் பாருங்க செம்மையாக இருக்குது. ரைட், ஸோ இங்கே ஒரு லிவர் இருக்கு. கேட்டை திறக்கிறதுக்கான அந்த டோரை திறக்கிறதுக்கான லிவர் போல. ஓகே, எனக்கு கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றான். அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகல கைஸ், நம்ம கையை கொடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ இன்னொரு இன்டீரியர் இடத்துக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கு. அஃப்கோர்ஸ் ரேஃப் வந்து எடுத்திருப்பானா? இல்லை, எதுவுமே வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி தொடவே இல்லை. 100 வருஷமாக தொடவே இல்லை எதுவுமே. ஸோ நம்ம வந்து க்ளூஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம க்ளூஸை கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா சாப்டர் 15 த தீவ்ஸ் ஆஃப் லிபர்டாலியா. ஓகே, இந்த லிபர்டாலியா தேசத்தோட திருடர்கள். ஓகே, 15வது சாப்டரில் இருக்கும். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூஸ், ஓகே பின்னாடி ஒரு பெட்டி இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். க்ளூஸ் நம்ம தேடணும். ஸோ புதையல் வந்து எந்த இடத்துல இருக்குது. ஸோ மேப் சொன்னபடி நம்ம இந்த இடத்துல தான் வந்து இருந்திருக்கணும். பார்த்தா இங்கேயும் இல்லை, எம்டியாக இருக்குன்னா வேறு எங்கேயோ தான் இருக்கும். அது எங்கே மாற்றிருக்காங்க அதை தான் நம்ம தேடணும். திருடர்கள், தீஃப். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பைரட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அந்த செவுத்து மேலெல்லாம் இருக்குது.
கீழே ஒரு 4-5 கிடக்குது. எல்லா ஃபோட்டோலையும் வந்து திருடர்கள் திருடர்கள்னு எழுதுறாங்க. இது என்னது அப்படின்றான். ஓ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேனிஃபெஸ்ட், அதாவது என்னென்ன பொருட்கள் எல்லாம் இந்த இடத்துல இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயோடேட்டா மாதிரி, நகைகள் வைரோடிகள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதோட பயோடேட்டா ஃபுல்லாக பில்லில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. நோட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க ஒவ்வொரு இடமா. ஓகே ஸோ இங்கே தான் கேட்குது. ஸோ ஃபேன்சியான உடைகள். நீ வந்து பார்க்கவே ஒரு காடாக இருந்திருக்க. ஒரு நல்ல வேலை. ஹே நேத்தன் இங்கே வந்து பாரு அப்படின்றான். ஓகே அவன் ஏதோ கண்டுபிடிச்சிட்டான் போல. சாம். ஓகே ஓ கேப்டன் ஏவரியோட சிலை. இந்த ஃபவுண்டரோட சிலை பார்த்தீங்கன்னா பாதி இது உடஞ்சிருச்சு. பல நாள் ஆச்சுங்க உன்னோட சிலையை பார்த்து அப்படின்றான். ஓகே அதுக்குள்ளே ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டான் பாருங்க. இங்கே ஒரு ஏதோ பெட்டி இருக்கு, அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தல கைஸ். ஓகே ஓ ஸோ அந்த யானையோட தந்தம், அந்த தந்தமும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. டஸ்க், எலிஃபென்ட்ஸ் டஸ்க். நேத்தன் இங்கே வந்து பாரு அப்படின்றான். ஓகே பார்த்துருவோம். என்ன கிடச்சிச்சு? லிபர்டாலியா காசுடா. இங்கே பாரு, அதில் பார்த்தீங்கன்னா ஏவரியோட சிம்பிள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மெல்ட் பண்ணி கோல்டாக மாற்றிருக்காங்க கரன்சியாக இது பண்ணுறக்கு. ஸோ அந்த மேனிஃபெஸ்ட்டு இந்த ஷெல்ஃப்ஸ்லாம் பார்க்கும்போது புதையல் வந்து இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. ஆனால் முக்கியமான கேள்வி என்னன்னா இப்போ அது எங்கே இருக்கு, எங்கே நகர்த்தப்பட்டாங்க அந்த புதையலை? ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சண்டை போட்டிருக்காங்க, அப்புறம் உள்ளேயும் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா காலனி மெம்பர்கள்லாம் வந்து திருடிட்டாங்களா? இல்லை 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 அது அப்படி இல்லை. ஸோ அவங்க வந்து அவங்களோட பொருளை வந்து கிளைம் பண்ண வந்திருக்காங்க. அங்கே பாருங்க ஏவரி 2 இருக்காங்க. ஸோ ஃபவுண்டர்ஸ், இந்த லிபர்டாலியாவோட ஃபவுண்டர்ஸ். ஸோ எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா திருடர்களாம் மார்க் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க கொள்ளக்காரங்களோ கொலகாரங்களோ இல்லை, எல்லாருமே திருடுறங்கள. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே எடுத்துட்டு போயிட்டானுங்க. கடல் கொள்ளையர்கள்லாம் வந்து பைரட்ஸாக தானே இருப்பானுங்க அப்படின்றான். பைரட்ஸ்லாம் எப்பவுமே பைரட்ஸாக தான் இருப்பாங்க. ஓகே அவங்க புத்தியை காட்டிட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க எங்க நகர்த்திட்டு போனாங்க. என்ன சொல்ற? எங்க? மேல கை காட்டுறான். ஓ மேல மேப் இருக்குங்க. ஆமா அதேதான். அங்க பாத்தீங்களா, அங்கதான் வந்து ட்ரெஷரி இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா லிபர்டாலியோட மேப்பு. அது அப்படியே ஃபாலோ பண்ணி போனான்னா ரைட் சைட்ல அங்க இருக்கு, அங்க இருக்கு. அந்த இடத்துக்கு பேரு பாத்தீங்கன்னா நியூ டெவன். ஏவரி வந்து ஒரு நியூ டெவன் சேர்ந்தவன் தானே? ஆமா கண்டிப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்ப லார்ஜான மேன்ஷனு எல்லாமே அந்த இடத்துல தான் மாற்றிருக்கானுங்க, நகர்த்திருக்கானுங்க. இப்போ தெரியுதா நம்ம எங்கே போகணுன்னு? ஓகே நம்ம அந்த வாட்ச் டவர் மேலே ஏறி போனோன்னா அதுக்கப்புறமா போய் அங்கே கண்டுபிடிப்போம் எங்கே எந்த இடத்துல புதைச்சிருக்காங்கன்னு. நியூ டெவன் நாங்கள் வந்துட்டு இருக்கோண்டா அப்படின்றான். ஆல்ரைட் இப்போ நம்ம மேலே எப்படி ஏறுறது? இப்போ நம்ம எப்படியாவது மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே ஸோ இந்த வழியாக நம்ம எப்படி போகுது? இந்த செயின் வழியாக ஏறணுமா என்ன? இல்லை இல்லை அந்த வழியாகவும் ஏற மாட்டேங்கிறான். ஓகே ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி பார்ப்போங்க. சுற்றி பார்த்தா ஏதாவது தெரியும், ஏதாவது க்ளூ கிடைக்கும் கண்டிப்பாக. சாம வர காணும். இந்த சைடு ஏறி போய் அந்த சைடா ஆப்போசிட்லேயே குச்சி பார்த்துடலாம். ஓகே ஸோ ஓகே மேலே ஒரு செயின் மாதிரி தெரியுதுங்க. ஆனால் அந்த செயின் எப்படி பிடிக்கிறது? இது குச்சி பார்ப்போமா? இல்லை 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 இல்லை. ஸோ ஏதோ ஒரு வழி இருக்கும், ஏதோ ஒரு க்ளூ இருக்கும். சுற்றி பார்ப்போம். சாம் எங்க எங்கடா போயிட்டான்? ஏய் இவன் பாருங்க ஏதோ நிறுத்திட்டுக்கான். டேய் கூப்பிட வேண்டியதுனடா. ஆல்ரைட் கூப்பிட்டானா என்ன நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? இல்லை இல்லை இல்லை. ஆல்ரைட் ஸோ நிறுத்திட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 பண்ணியாச்சு. ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாண்டிலியரை வந்து மேலே தூக்கிடலாம் அப்படின்றான். ஓகே சர்ப்ரைஸ் ஆகாத இதை வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கோ அப்படின்றான்.
ரைட். Now the place is looking classy. இப்போ இந்த இடம் பார்க்கவே ரொம்ப கிளாஸியா இருக்கு அப்படின்றான். ஓகேங்க, புரிஞ்சு போச்சு. ஸோ இப்படி ஸ்விங் பண்ணி அந்த செயினை நம்ம பிடிச்சாகணும். நம்ம செயினை பிடிக்க முடியுமா? கரெக்டாக ஸ்விங் பண்ணிடலாம். ரைட், இன்னி கொஞ்சம் நல்லா ஸ்விங் பண்ணி டாச் பண்ணி பார்ப்போம். இல்லை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஹைட்டு பத்தலை. இன்னி கொஞ்சம் நம்ம மேலே ஹைட் ஏறணும். ஸோ ஹைட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்விங் பண்ணி மேபி பிடிச்சா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஹைட் ஏறிடலாம். ஹைட் இன்னி கொஞ்சம் ஹைட். ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பூச்சி பார்த்துட வேண்டியதான். ரைட், ஜம்ப் பண்ணிடலாமா? போக மாட்டேங்கிறான். இன்னி கொஞ்சம் ஹைட் ஏறிடலாம். ஓகே, இன்னி கொஞ்சம் நல்லா ஸ்விங் பண்ணி அதுக்கப்புறமா ஜம்ப் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ மேலே ஏறிடலாம். ஓகே, ஃபைன். நல்ல வேலைங்க. ஸோ அவன் டக்குன்னு கை காமிச்சிட்டானா வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கூச்சிருங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். கான்டென்ட் என்னைய மறைச்சிரு அப்படின்றான். அது வந்து பால்ட்ரேஜ்ரா, நீ வந்து காலை வந்து பால்ட்ரேஜ் மேலே வச்சிருக்க. ஆமாம் நானே தான் அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், நம்ம கரெக்டாக போயிடலாம் இந்த வாட்டி. ஸோ இந்த இடத்துல வியூ பார்க்கலாங்க. ஓ, மேலே ஏறிட்டோம். இங்கேருந்து வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ, செமையாக இருக்கு. ஸோ வேற லெவலில் பிக்சரிஸ்டிக் கிராஃபிக்ஸ் செமையாக இருக்கு. ஆல்ரைட் கைஸ், ஸோ இங்கே தான் வழி தெரியுது. இது வழியாக நம்ம போயிடலாம். ஓகே, நம்ம மேலே போயிட வேண்டியதான். நான் நினச்சிட்டேன் இந்த ஸ்டேர்ஸ், அதாவது இந்த படிக்கட்டுலாம் இன்னி உழுகாமல் இருக்கு பாரு அப்படின்றான். ஏய், வாய் வைக்காதரா, உளுந்துருக்கிறது போகுது அப்படின்றான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏதோ மேலே ஏதோ ஹுக் இருக்கு. ஓகே, இந்த ஹுக் பண்ணி அந்த மேலே ஏறி பார்த்துருவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி மேலே ஏறி தான். ஏய் நேத்தன், இந்த டவரை பார்த்தியா? இந்த டவரை தானே நம்ம அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றான். ஓகே, ஸோ நம்ம ஸ்விங் பண்ணி மேலே போகணுமா இல்லை இப்படியே மேலே ஏறலாமா? ஓகே, நம்ம ஸ்விங் பண்ணி தான் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்விங் பண்ணியே மேலே ஏறிடலாம். ஓகே, பிடிச்சிடலாம். ஃபைன். ஃபைனலி பிடிச்சாச்சு. அடே, அதுக்கு நம்ம அது அப்படியே எறிந்துருக்கலாம்டா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். சாம் ஏறிடலாம் பாருங்க, கரெக்டாக ஏறிடுவான். ஓகே பாருங்க, மேலே ஏறி வந்துட்டான் பாருங்க. ஆல்ரைட். Hey Sam. Alright, just making sure you haven't plummeted to your death. உன்னோட சாவுக்கு வந்து நீ உத்தரவாதம் பண்ணிக்காதடா அப்படின்றான். செத்துக்கு இது போயிடாத அப்படின்றான். அதெல்லாம் கவலைப்படாத, அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டான். கண்டிப்பாக அவன் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்றான். ஆல்ரைட், ஸோ கீழேருந்து பார்த்தா வாவ் செமையாக இருக்குங்க வியூ. ஓகே, இந்த மேலே ஏதோ குறி காட்டுற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த சைடு ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். மேலே ஒரு குறி மாதிரி காட்டுச்சு. ஓகே, ஏய் மேலே என்னை பூஸ்ட் பண்ண அப்படின்றான். ஓகே, சாமும் வந்துட்டு அவனை பூஸ்ட் பண்ணிட வேண்டியதான். கம் ஆன் சாம். ஓகே, மேலே இருந்து நீ தூக்குடா. கை போடுவானா என்ன? ஓகே, ஏதோ பொருள் எடுக்க போயிட்டான். ஏய், நான் ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன், பின்னாடி நில்லு அப்படின்ட்டான். ஓகே, ஸோ இது மேலே ஏறி போயிட வேண்டியதான். நல்ல வேலைங்க, அங்கேருந்து தூக்கிப்பட்டனால நம்ம மேலே இது உழுகலை. அதுவும் இல்லாமல் இந்த இடம் வந்து இன்னி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆல்ரைட் கைஸ், மேலே ஏறி பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, டாப் ஆஃப் த வியூ வந்துட்டோம். இருக்கலே டாப் மோஸ்ட் டவர் இதுதான். அங்கே பாரு அப்படின்றான். இந்த நதிக்கு அந்த சைடு தான் நம்ம போக வேண்டிய இடம் இருக்கு, நியூ டெவன். நம்ம போகிற வழியில் எப்படியாவது எடுத்து பணக்காரன் ஆயிடுவானா என்ன? ஆல்ரைட் ரிச். ஏய், இங்கே ஒரு வழி இருக்கா என்ன? ஒரு செம்மையாக வரைஞ்சிட்டாங்க அதுக்குள்ளே. கண்டிப்பாக இங்கே ஒரு வழி இருக்கு. அப்படியே இறங்கி பொறுமையாக வான்றான். ஓ காய்ஸ், இது பாருங்க எங்கேருந்து எப்படி ஏறுறானுங்கன்னு. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் நியூ டெவன் போகிறக்கு? ஒரு 2 மணி நேரம் ஆகும். நம்ம போகிற வழியிலே அவனும் வராமல் தான் சரி, டக்குன்னு போயிடலாம். ஓச்சா, ஏய் நேத்தன், ஆர்பிஜி இருக்குடா பார்த்து வா அப்படின்றான். ஓகே, நீ நல்லா தானே இருக்க? ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த சைடு ஒரு வழி இருக்கு, கீழே வழியாக வாடா அப்படின்றான். ஓகே, போயிரு. நல்ல வேலை கல்லு சாம் மேலே விழுந்துருக்கும். நம்ம வேற அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறோம். எங்கேருந்து அடிக்கிறானு? அங்கேருந்து அடிச்சிட்டானுங்க. ரேஃபோட ஆளுங்க ஃபுல்லாக வந்துட்டானுங்க. ஆர்பிஜி விட்டு நம்மளை கொல்ல பார்க்குறானுங்க பாருங்க. ஆல்ரைட், போயிடலாம். ஆல்ரைட் கைஸ், ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, கீழே தான் இருக்க, சீக்கிரம் வாடா அப்படின்றான். சாமி, இந்த பில்டிங்கை கொலாப்ஸ் ஆகாதுங்க. ஓகே, ஆப்போசிட்டில் குச்சிராணி தான். அட கடவுளே, ரொம்ப க்ளோஸ்.
கவலைப்படாத, நம்மளுக்கு எதுவும் ஆகாது, டக்குன்னு போயிடலாம். அப்படியா, என்ன ஐடியா வச்சிருக்க சொல்லு. எனக்கு வெயிட் பண்ணாத. ஓடு. வேற லெவல். சதறிட்டாங்க. நல்ல வேலை. நேத்தன் சீக்கிரம் வா. சீக்கிரம் வா, எந்திரி தம்பி, வா, டக்குன்னு வா, இப்பவே நம்ம போய் ஆகணும் அப்படின்றான். நாலா பக்கம் வெடிச்சு இந்த பில்டிங் அவருதுங்க. போச்சு. ரோப் போடு. வேற லெவல். ஆல் ரைட், கரெக்டா நம்ம மேல ஏறி போயிடல கைஸ். அவனுங்க சுட்டு பொளக்குறானுங்க போல. வாவ், சீக்கிரம் வா, மேல வா, டக்குன்னு அந்த கயிறை பிடிச்சி மேல வா. ஓகே போயிடலாம், சீக்கிரமா என்னை ஃபாலோ பண்ணு. ஓகே, போயிடலாம் கைஸ். ஓடுறா அப்படின்றான். ஓடு, சீக்கிரம். சரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ். குச்சுரு. நல்ல வேலை பிடிச்சிட்டான். நின்றாத. ஸ்லோவும் ஆயிராதரா, குச்சுரு அப்படின்றான். பில்டிங்கே எப்படி விழுந்துச்சு பாருங்க. ஓகே, வந்துட்டோம் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி சொல்லு வாய முடியல. வந்துட்டானுங்க, போட்டு குழந்தை வேண்டியதான். ஓகே, இந்தா வாங்கிக்கோ, போடு. அப்படியே சுட்டுட்டே போயிடலாங்க, அப்பதான் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். சாம் சீக்கிரம் அந்த கதை தர. ஓ, ஒரு ஆள் திறக்க முடியாதா? ஓகே, இதான் 2 பேரும் திறந்த வேண்டியதான். ஓடு. வேற லெவல். ஆனா வேற லெவலுங்க, எல்லா புல்லட்லயும் நம்ம டாஜ் ஆகி வந்துட்டுக்கிறோம். சீக்கிரமா. ஓகே, இந்த கதவை ஓபன் பண்ணி போச்சுடா. கிரேனேட். இது என்னடா பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிருச்சு. போச்சுடா. காது வேற அடைச்சிக்கிச்சு, கொய்யினுதுடா. ஓகே, கீழே விழுந்துட்டோம். போயிட வேண்டியதான். கரெக்டா போயிடலாம். ஓகே, குதிச்சிடலாம். ஓ, அது பாத்தீங்கன்னா வேற லெவல் ஜம்ப்புங்க. டக்குன்னு போயிடலாம். ஓகே, சாம் போட்டு பொளந்து கட்டு அவங்கள அப்படின்றான். ஆல்ரைட், டக்குன்னு போயிடலாம். நம்ம சாம் பாத்தீங்கன்னா ரொம்ப போச்சுடா. பிடிச்சிடுறா. கரெக்டாக தானே ஏறிட்டு இருக்கோம். ஓகே, இதை நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். மேலே ஏறில கைஸ். கமான், யூ கேன் டு இட். ஆல்ரைட், ஸோ ஓகே, இங்கே தான் இருக்குது ஜன்னல். இது வழியாக போயிடலாம். டக்குன்னு மேலே போயிடலாம் கைஸ். ஓகே, மேலே போயிடலாம். ஓகே, நேடின் வந்துட்டாங்க. இவங்க எங்க வந்தா? ஓ, சூரிய நடி. ஓகே, நிறுத்து. ஓச்சரா, இவங்க வந்தா? கரெக்டா வந்துட்டாயா மோப்ப முடிச்சு. நேடின், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, சமாதானம். என்னத்த நீ வளர்ற அப்படின்னா, இது வந்து என்னோட சேஃபான வேர்டு. எனக்கு தெரியும் நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்ச நேரம் மூச்சு வாங்க விடு அப்படின்றான். ஓகே, நீயும் உன்னோட அண்ணனும் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உண்மையான ட்ரெஷர் ஹண்டர்ஸ் தான் இந்த ஐலாண்ட்லயே அப்படின்றான். நல்ல வேளை நான் உங்க சைடு இல்லை அப்படின்றான். ஆனா அதுக்கும் இன்னி கொஞ்சம் நேரம் இருக்கு. உன்னை நம்புறதா? நம்பலாம் முடியாது. மறுபடியும் நம்ப முடியாது. போடு. வேற லெவல். சாம் வந்துட்டாங்க. ஐயோ, கண்ணை வச்சு சொல்றதுக்குள்ள வச்சு முட்டிட்டான். ஓச்சுறான். ஆல்ரெடி பில்டிங் உடஞ்சிட்டு இருக்குது, இதுல இவனுங்களே உடச்சிருவானுங்க போல. ஓகே, கண்ணு கீழே போயிருச்சு. இப்போ சிங்கிள்ஸ் தான் போல. ஓகே, நான் எதிரே பார்க்கல. நான் எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே போய் ஆகணும். என்ன எல்லாமே பண்ணக்கப்புறம் நான் உன்னை அப்படியே விட்டுருவேனா என்ன? ஓடு. சாம் வந்துட்டான். அதுதான் நீ பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏய், கம் ஆன் நேடின். சரி, எங்களுக்கு புரியுது நீ வந்து நல்லா சண்டை போடுவ. இப்போ நாங்க 2 பேர் இருக்கோம், என்ன பண்ண போற அப்படின்னா, என்னோட ஆம்பளை பசங்க எல்லாம் வந்துட்டு இருப்பானுங்க, அது வரைக்கும் நான் உங்களே சமாளிச்சுக்குவேன், கவலைப்படாத அப்படின்றான். இல்லைன்னா நான் உங்களையே கதை முடிச்சிடறேன்டா அப்படின்றான். கிழிஞ்சது போ, போடு, சண்டை தான். போச்சுறான். அப்பவும் அடிக்கிறாங்க. இல்ல எனக்கு என்னன்னா அத்தனை பேர்த்த அடிக்கிறானா, இவ்வளவு அடிக்க முடியல பாருங்க. ஓகே, ரிலீஸ். நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு தெரியாது. போடு. ஓகே, வழக்கு போல அவன் நேடினை மட்டும் அடிக்கவே முடியலங்க. மட்டும் பொழந்துட்டு இருக்கிறான். இந்த வாய்க்கோ. போடு. ஓகே, பிளாக். போடு. நம்ம இதை பத்தி பேசலாம். ஏன் அவசரப்படுற அப்படின்ற. நான்லாம் பேச முடியாது அப்படியே வச்சாடா. ஆனாவுனா இவன் நம்மளை ஜன்னலுக்கு வெளியே வெட்டி வச்சிடுறாயா. போன எபிசோட்லயே இப்படிதான் ஜன்னலுக்கு வெளியே போனோம். இந்த எபிசோட்லயும் இப்படி போயிட்டோம். ஓகே, சாம போட்டு பொழந்துட்டு இருக்கிறான். எப்படியாவது நம்ம சாம காப்பாத்தி ஆகணும். போயிடலாம். சாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கோ. தாக்கு பிடிட்டா வந்துடுறேன். ஆல்ரைட், ரோப் போட்டாச்சு. அண்ட் மேல போயிடலாம். கீழே தான் சவுண்டு கேட்குது. ஓகே, குதிச்சிட வேண்டியதான். இந்த வாங்கிக்கோ நேடி. ஓட். சரியான ஸ்மாஷ்.
ஓ வந்து விழுந்துட்டானுங்க. ஆல்ரைட், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கன்னு ஓ வந்து பார்த்தா போடு வேற லெவல். நீ ரொம்ப ஃபாஸ்ட் தான், ஆனா நீ ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது அப்படின்றான். ஏய் அவளை விட்டுரு, நம்ம போலாம் வா இந்த இடத்த விட்டு அப்படின்றான். ஓகே ரேஃப் வந்துட்டான். எல்லாரும் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க அப்படின்றான். இது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நேட், சாமியூல், எல்லாரும் உங்க ஆயுதங்களை கீழே போடுங்கடா எல்லாருமே. இல்ல முடியாது. ரேஃப் கன்னை வந்து கீழே போட சொல்லு. எனக்கு புரியுது, அவங்க வந்து அவங்களோட ஸ்டைல் கிடையாது, அவங்க வந்து கொல்ல மாட்டாங்க அப்படின்றான். ஓகே அவளை ஷூட் பண்ணு பார்க்கலாம். நான் செத்தனா நீங்க 2 பேருமே சாவீங்க. முன்னாடி வந்து சத்தியமா சுட்டுருவேன் அப்படின்றான். கன்னை கீழே வை. போடு நல்ல வேலை சுற்றுப்பான் நேரத்துக்கு. ஓகே கீழே வச்சுக்கோங்க, கீழே கன்னு கீழே போடுங்கடான்ட்டான். ஓகே இது எல்லாமே முடிஞ்சு. ஓகே எல்லாம் பொறுமையா அமைதியா இருங்க. கவலைப்படாத நேடின், அது வந்து அவங்களோட ஸ்டைலே கிடையாது. ஏய் கவலைப்படாத, நான் இது வந்து கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டேன், நோ வரிஸ் அப்படின்றான். ரேஃப், சாமியூல் நீ நல்லா தானே இருக்க? இந்த மூமெண்ட் வரும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்றான். ஏய் அடிக்கிறது நிப்பாட்றா, நீ தான் எங்களை பிடிச்சிட்டில, பொறுமையா இரு அப்படின்றான். ஸோ நீ வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்ல, ஏதாவது ஒரு டீல் பேசுவோம் ஓடு. ஓகே ஸோ டீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை போட்டு பழக்கிறது தான்டா என்னோட டீல் அப்படின்றான். ஓகே ஸோ சொல்லுங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, நான் கேட்குறேன் அப்படின்றான். ஸோ நாங்கள் இல்லாமல் இந்த ஏவரி ட்ரெஷரை வந்து கண்டே பிடிக்க முடியாது, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றான். ஸோ எக்ஸ்சேஞ்சாக வந்து நான் உங்களை உயிரோட விடணும் அதானே? அதுவும் அப்புறம் வந்து ஒரு சின்ன பங்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப தில்லு தான் அவங்களுக்கு தான். ஏய் அவனோட ஃப்ரீடம் மட்டும் அவனுக்கு வந்து பேக் கொடுக்கணும். நேத்தன் இரு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம்ல வந்து ஹெக்டர் ஆல்கசார் அவர் தான் வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை காப்பாத்தி விட்டுருக்கான். என்னடா பேசுற? ஹெக்டர் ஆல்கசார் வந்து அர்ஜென்டினால ஒரு ஷூட் அவுட்ல செத்துட்டான் 6 மாசத்துக்கு முன்னாடி. நான் தான் சாமியூல கொண்டு வந்தேன். டேய் அப்ப போய் சொல்லிட்டான். வேற லெவல் போ. ஓ ட்விஸ்ட், சரியான ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட். நீ என்ன சொல்லிருக்க சாம்? சாம் உன் தம்பி கிட்ட என்ன சொல்லிருக்கான்? ஆல்கசார் பத்தியா சொல்லிருக்க? பொய்யா சொல்லிருக்க? உன்னோட உயிர் தம்பிய பத்தியா சொல்லிட்டு அப்படின்றான். ஸோ நேட் என்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து ட்ரெஷரை வந்து தேடுறது நிப்பாட்டவே இல்லை, நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு தேடிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமியல் ட்ரேக்கை பற்றி எனக்கு தெரியும், அவனுக்கு ஏவரி பற்றி நல்லா தெரியுன்றேன். ஸோ அவனை வந்து நான் ஜெயிலேருந்து வெளியே கூப்பிட்டு வந்தேன், அதுவும் மெயின் கேட் வழியாக என்ட்ரன்ஸாக வந்திருக்கேன். அங்கே பிரேக் அவுட்லாம் ஆகலை, வெடிக்கலை. ஸோ அந்த ஜெயிலோட வார்டன் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், அவன் நான் காசு கொடுத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் அவன் மூலியமா வந்து இவனை வெளியே கொண்டு வந்துட்டேன். சேண்டி ஸ்மித் கிராஸ் பற்றி தெரியும்ல, அதெல்லாம் வந்து என்கிட்ட இருந்து தான் அவன் சேர்ந்து கண்டுபிடிச்சான் அப்படின்னா. என்னால் நம்பவே முடியல. சாம் நீ சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நேட் ஆமாம் அவனும் ஒத்துக்கிட்டாங்க. இல்லை சாம் பொய் மட்டும் சொல்லிடாத, ஏவரியோட ட்ரெஷர் நம்மளுது தான், உனக்காக என்னோட வாழ்க்கையே விட்டுட்டு வந்திருக்கேன்டா, எப்படி என்கிட்ட நீ இப்படி போய் சொல்லலாம்? அவன் பாருங்க சந்தோஷமா ரசிக்கிறான். ஓகே ஸோ ஏதாவது கான்சலேஷன் இருந்தா, அவன் வந்து என்னையும் ஏமாத்திட்டான், இப்போ உன்னையும் ஏமாத்திட்டான். ஸோ ஓகே இப்போ 2 பேரும் இங்க இருக்கீங்க. ஸோ என்னால போய் சொல்ல முடியாது, ஆனா சாம் வந்து நீ ரொம்பவே போய் சொல்லிட்ட உன் தம்பிக்கு. ஸோ பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்கதான் இருக்கவங்க. நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசர்விங்கே கிடையாது. ஓ நீங்க மட்டும் டிசர்விங்கா? ரேஃப் ஒரே ஒரு வழிதான், ஒன்னு நீங்க அவங்கள முடி, இல்லைன்னா நான் அவங்கள கதையை முடிச்சிருவேன் அப்படின்றா. ஓகே நீங்க லேடியை பத்தி கேட்டீங்க. ஹே நீ ஒரு க்ளூவை மிஸ் பண்ணிட்ட, நீ அந்த ட்ரெஷரை தொட்டினா செத்து போயிடுவ அப்படின்றான். ஸோ அதில் நிறைய டெட் எண்ட்ஸ்லாம் இருக்கு, அவசரப்படாத. நீ அதை ஃபேஸ் பண்ணணும்னா உனக்கு எங்களோட உதவி வேணும், புரிஞ்சுக்கோ. ஓகே நீங்க கரெக்டாக தான் சொன்னீங்க, ஆனா நீங்க பாதி தான் கரெக்டாக சொன்னீங்க. எனக்கு சாம் தான் வேணும். ஓகே ஷூட் பண்ண போறேன். ஓகே போடு. ஓ மை காட்
போச்சரா விழுந்துட்டான்டா. ஓ மை காட். ஓ என்ன நடந்துச்சு கைஸ்? நினைச்சா அப்பவே அவன் கன் பாயிண்ட்ல வைக்கும்போது சுட போறான்னு. சாம் புல்லட் வாங்கிட்டாங்க. ஓ மை காட் என்னாச்சு? விழுந்துட்டான். எலினாவா? ஓ சப்டைட்டில் எலினா வருது. எலினா வந்துட்டாங்க. ஏய் நேட். நேட் நீ நல்லா தானே இருக்க? ஓ மை காட் என்னாச்சுன்னு தெரியல. ஓ கைஸ் இது பாருங்க இந்த இடம். ஓகே இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் 102. ஓகே சாம் அண்ட் ட்ரேக். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுக்கு மறுபடியும் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை, ஆனால் இதுதான் அட்ரஸு. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக வந்து தேடிட்டு இருக்கிறேன் இந்த அட்ரஸில் தான். ஸோ இந்த டைம் தான் கரெக்டான டைமு. நம்ம உள்ளே போகிறோம், நம்மளுக்கு தேவையான பொருள் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. ஆல்ரைட் ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம். வாவ் ஓகே காய்ஸ். ஸோ நம்ம சாப்டர் 16 தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Until then, bye.